ஓபிஎஸ்ஸிடம் திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என்று மறுப்பு தெரிவிக்காமல் அவர் பதிலளித்திருந்தார். இதுகுறித்து பேசுவதற்காக தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஓபிஎஸ் அளித்த பேட்டியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மறுப்பு தெரிவிக்காம பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் களத்துல இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் திமுக தன்னை இணைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிற ஏக்கத்தில் பேசியதாக தான் நான் பார்க்கிறேன். பலமுறை அவர் இதே பதிலை தான் சொல்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் எந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னாலும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற பிலாசபிக்கலா தான் ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாரே தவிர அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை, ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சரை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தது ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை, முதலமைச்சரை பாராட்டுவதற்காக சந்தித்திருக்கிறேன் அப்படின்னா அதில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைய விரும்புகிறார். திமுகவில் இணைய விரும்புவது மட்டுமல்லாமல் திமுகவில் இணைந்த பிறகு அவருக்கு ஒரு பதவி வேண்டும். ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ்க்காக தான் ஓபிஎஸ் அவர்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரே தவிர அவர் ஒன்றும் பெருமளவுல இந்த தேர்தலில் பெரிய தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்த முடியாது. அவர் திமுக அணியில இருந்தார்னா அதனால திமுக அணிக்கு எந்த பலனும் வரப்போவதில்லை. அதிமுகவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா அவர்களால் எலெக்ட் பண்ணப்பட்டு ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணி அந்த முதலமைச்சர் நாற்காலியில அவரை உட்கார வச்சாங்க. அவர் திமுகவுக்கு வந்தார்னா திமுக ஏன் இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு திமுக டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். நாங்க எதனால பண்ணோம் அதனால பண்ணோம்னு. பட் அது பொலிட்டிக்கலா டிஎம்கேக்கு ஒரு பெரிய செட்பேக்கா தான் இருக்குமே தவிர டிஎம்கேக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இஷ்யூவா இருக்காது. கேட்கலாம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்திருக்கிறார்களே அப்படின்னு நியாயமான கேள்வி. ஆனால் மனோஜ் பாண்டியனும் திரு வைத்திலிங்கம் அவர்களும் இருந்த 30-40 அமைச்சர்களில் ஒருவர்கள். அவர்கள் என்றைக்குமே ஜெயலலிதா அவர்கள் அவர்களை முதல்வராக்கவில்லை. அவர் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தது இல்லை. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டு இன்னொரு கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பொசிஷன் கீழே போனாங்கன்னா அப்ப அவங்க பொலிட்டிக்கலா அவங்க ரிலவென்ட் கிடையாது, அவங்க பொலிட்டிக்கலி இரலவென்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ரிலவென்ஸ் அவர் தன்னுடைய அரசியல் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். திமுக அவர் பெருசா என்டர்டெயின் பண்ணலங்கிறது தான் என்னுடைய தகவல். பட் என்ன நடக்குங்கிறது அரசியல்ல நம்ம சொல்ல முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். சார், நீங்க சொன்ன மாதிரி திமுகல ஓபிஎஸ் இணைய முயற்சிக்கிறார், அதற்காகவே இன்றைய தினம் சந்தித்திருக்கார் அப்படின்ற பட்சத்துல திமுக அவரோட இந்த விருப்பத்தை ஏத்துக்குமா? அப்படி ஏத்துக்கிற பட்சத்துல திமுகவில் அவருக்கு எந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம்? திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க டிஃபென்சிவ் மோட்ல போகணும். அவங்க அஃபென்சிவ் மோட்ல போக முடியாது. ஏதாவது ஒரு கேள்வியை நீங்கள் பாஜகவை மீது வைத்தால், பாஜகவோடு இத்தனை ஆண்டு காலம் அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். அப்போ யாராவது நீங்க பாசிச பாஜகவை எதிர்ப்போம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அன்னைக்கு பாஜகவோட இருந்தது யார்? ஓபிஎஸ் அவர்கள். கிட்டத்தட்ட பிரதமர் தான் என்னையும் இபிஎஸ் அவர்களையும் சேர்த்து வைத்தார். என்னை துணை முதலமைச்சராக இருக்க சொன்னதே பிரதமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரை உங்களை கட்சியில கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன விதமான பிஜேபி எதிர்ப்பை நீங்கள் எதிர்த்து பேச முடியும்? பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பிஜேபி எதிர்க்கல. ஆனா அவர் பிரதமரை அந்த அளவுக்கு புகழ்ந்து என்னுடைய அரசியல் இருப்புக்கே காரணம் பிரதமர் தான், பாஜக தான் எந்த இடத்திலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னதில்லை. ஓபிஎஸ் அவர்கள் பொலிட்டிக்கல் ரிலவன்ஸை லூஸ் பண்ணிட்டதுனால அவர் டிஎம்கேக்கு வராரு. அவரை டிஎம்கே அலையன்ஸ்லயும் வச்சுக்க முடியாது, அவரை கட்சியிலையும் அவர்களால் அவரை சேர்த்துக்கொள்ள முடியாது. சேர்த்துக்கொண்டால் நான் சொன்ன மாதிரி அந்த டிஃபென்சிவ் மோட்ல தான் டிஎம்கே போகணும். அவங்களால பிஜேபியோ இல்லை ஏடிஎம்கேயோ பெருமளவில் அட்டாக் பண்ணும் போது ஏதாவது ஒரு கேள்விகள் கொண்டே இருக்கும். அப்போ ஓபிஎஸ் யாரு? முதல்ல பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டு அதிமுகவில் பிளவை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு திமுக என்ன பதில் சொல்லுவாங்க? நன்றி திரு சிவப்பிரியன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.